حي على அடுத்ததாக அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல 2718வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கான ஃபீ சஃபரின் வ அஸ்ஹர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு பிரயாணம் சென்றால் இஸ்லாம் பிரயாணத்துக்கு நிறைய ஒழுங்குகள் என்ன செஞ்சு சொல்லிருக்கு. நமக்கு சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதான்ற துஆ பாடம் அவருடைய சட்டங்கள் தெரியும். இது அல்லாம அது மட்டுமல்ல நிறைய செய்திகள் அதாவது நம்ம நினைச்சியும் பார்க்காத அளவில் நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். இது அது மாதிரி ஒரு செய்தி தான். ஒரு செய்தி என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வாகனத்தில் பிரயாணம் போனீங்கன்னு சொன்னா பெட்ரோல் ஸ்டேஷன் வந்தா பெட்ரோல் அடிச்சிருங்கன்றாங்க. இது இப்படி நேரடி வார்த்தையால் மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லலை, நேரடி வார்த்தையில சொல்லலை. எப்படின்னு சொன்னா ஒரு செய்தியில் வருதுன்னா நீங்க வாகனத்தில் போறீங்க, ஒட்டகம் சாப்பிட நினைக்கக்கூடிய மாதிரி பசுமையான ஒரு ஏரியா வருது, அடுத்த ஏரியாவில் கவனிச்சுக்கொள்றோன்னு போயிடாங்க. இப்ப சாப்பிட கொடுங்க, அதுக்கு விளங்கிட்டா அது அங்க கொஞ்சம் என்ன செஞ்சு கொள்ளட்டும், மேய்ந்து கொள்ளட்டும், அது கொஞ்சம் மேய்ந்து கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க சொன்னாங்க. வாகனத்துல போறீங்க, அது மேய்ந்து கொள்கின்ற அமைப்பில் ஒரு பச்சை பசேலான இடம் ஒன்று என்ன செய்யுது வருகுது, நீங்க வேகமா போகணுன்றதுக்காக வேண்டி அந்த இடத்தை கவனிக்காம போக வேண்டாம், அதுக்குரிய ஹக்கை என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்க. நம்ம பெரிய பிள்ளைவுறது எது நல்லா திறந்து ஓப்பனா எல்லாம் இருக்கும், சரியா அங்க பார்த்துக்கொள்ளும். இன்னும் வரல 10 கிலோமீட்டர் எல்லாரும் அவர் ஒன்றுமே ஒரு ரீசன் ஒன்று இருக்காது, அங்கெல்லாம் போயிடுவார். நடு ரோட்ல நின்றுட்டு என்னது உட்கார்ந்துட்டு இருக்கிறது, பொறுப்புணர்வு உள்ள வேலைமாய் நடக்கிறது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா நேரடியாக இதுக்கு சொல்றாட்டியும் கூட கருத்து அதுல என்ன செய்யுது, அந்த கருத்து அதுல இருப்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். இது மாத்திரமல்ல, பிரயாண நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய செய்திகள் இது போல என்ன செய்யலாம் பார்க்கலாம். பிரயாணத்தில் நீங்க எப்படி என்ன செய்யணும், இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் என்ற செய்திகளை நம்ம பார்க்கலாம். இதுல ஒன்று என்னன்னு சொன்னால், அதாவது கான இதா கான ஃபீ சஃபர் ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணத்தில் இருந்து சஹர் நேரம் வந்ததுன்னு சொன்னா, சஹர் நேரம் என்ன நோன்பு பிடிக்க போறோம்னு அர்த்தம் இல்லை. முஃமினுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா சஹர் நேரம் இருக்கிறது. சுபஹுக்கு முந்தின நேரம் என்னது, வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹர் நேரத்திலே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அப்படின்னு குர்ஆன் வசனம் என்ன செய்யுது சொல்லுது. அப்ப சஹர் நேரம் வந்தா ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க, அந்த சஹர் ஏன்னா பிரயாணியை பொறுத்த வரைக்கும் சஹர் நேரத்தில் என்ன செய்வான், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தாலும் தூக்கம் இல்லாம தான் என்ன செய்வான் இருந்து கண்டிருப்பான். ஏன் ஒன்றில் வேலை தலையில் இருந்து கண்டிருக்கும், அல்லது வந்த கலைப்புல ஒழுங்கா தூக்கம் போகாது, சூழல் பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கும். அதனால முழிப்பதற்கான அதிக சான்சஸ் கூட. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லுவாங்களாம், சமிஅ சாமி, இன்னொரு அறிவிப்புல சம்மஅ சாமி அப்படின்னு சொல்லி சஹர் நேரத்தில் பிரயாணத்தில் சொல்ற துஆ இது. சம்மஅ சாமிஉம் பிஹம்தில்லாஹி வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா சாஹிப்னா வ அஃதில் அலைனா ஆயிதம் பில்லாஹி மினன் நார். ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு துஆ. என்ன துஆன்னு சொன்னால், நாங்க இறைவனை புகழ்கிறோம் என்பதை கேட்டவர்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். யாருக்கு சொல்றது, இது மலக்குமார்களுக்கு தான் என்னது இது சொல்றது. நாங்கள் இறைவனை புகழ்கிறோம் என்பதை கேட்டவர்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். சமிஅனும் வருது, சம்மஅனும் வருது. சமிஅண்டா நீங்க கேட்டுக்கங்க, சம்மஅண்டா கேட்க வைங்க, அப்படின்னா சாட்சியா என்ன செஞ்சிருங்க இருந்து கொள்ளுங்கள். பிஹம்தில்லாஹ் நாங்க அல்லாஹ்வை புகழ்கிறோம், நாங்க புகழ்ச்சியோட தான் என்ன செய்றோம் இருக்கிறோம். வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா, இந்த பிரயாணம் என்றது என்ன செய்யும், ஒரு டயர்ட்னஸ் ஒரு வேதனை எல்லாம் இருக்கும், விளங்கிட்டா. அப்ப இந்த அந்த களைப்பு அந்த கஷ்டம் இறைவன் எங்களுக்கு தந்த அழகான சோதனை, நாங்கள் அதில் ஹைர் தான் எங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த இறைவனுடைய அழகான சோதனை விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம் என்பதையும் இறைவனை நாம் எப்படி புகழ்கிறோம் என்பதற்கும் கேட்டவர்கள் சாட்சியாக என்ன செய்யுங்க இருந்து கொள்ளுங்கள். ரப்பனா யா அல்லாஹ் சாஹிப்னா எங்களோடு தோழமை கொண்டு விடு, எங்களோடு தோழமையோடு இரு. வ அஃதில் அலைனா எங்களுக்கு நிறைய தா, எங்களுக்கு நிறைய நிஅமத்துக்களை அருள்களை தா. ஆயிதம் பில்லாஹி மினன் நார், இவ்வளவு நம்ம கேட்கிறது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிய நிலையில். இவ்வளவு நம்ம கேட்கிறது சொல்றதெல்லாம் ஆயிதம் பில்லாஹி மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிற நிலையில் தான் இதை நாம் சொல்லுகிறோம் என்றது. சம்மஅ சாமிஉம் பிஹம்தில்லாஹி வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா சாஹிப்னா வ அஃதில் அலைனா ஆயிதம் பில்லாஹி மினன் நார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணங்களில் சஹருடைய நேரத்தில், இது சில வேளை நம்ம பாடமாக்கி ரமலானுடைய சஹர் நேரத்தில் ஓதிடுவோம். ஏன் தெரியுமா, பிரயாணத்தில் இல்லை, பிரயாணத்தில் ஞாபகம் வரணும்.
பிரயாணத்தில் நிறைய பேர் சுபகே இல்லை, விளங்கிட்டா, சஹர விடுங்க, நிறைய பேருக்கு சுபகே இல்லாத போற கட்டங்கள்லாம் என்ன செய்து இருக்குது. ஆனால் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் பிரயாண நேரத்தில் விழிக்கிற கட்டம், அது விழிக்கிற டைம்ல அத்கார்கள் என்ன செய்யணும், நிறைய பயன்படுத்திக் கொள்ளணும் என்பதுக்கு ஒரு அழகான, இது வந்து பிரயாணத்தில் மட்டும் சொல்றது துஆ. ஏன்னா ரசூலுல்லாஹ் இதா கான ஃபீ சஃபரின் வ அஸ்ஹர, சஹர் நேரத்தை அடைந்தால் இந்த துஆவை என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களை சாட்சியா வச்சு இந்த துஆவை சொல்ற மாதிரியான ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை.